குரு, சூரியன், சந்திரன் இந்த 3 கிரகங்கள் தான் மீனத்துக்கு அருமையான ஒரு விஷயங்களை செய்யக்கூடிய கிரகம். இதில் ராசிநாதன் குருவை விட சூரியன் 6ஆம் இடத்துக்கு அதிபதியாக வந்தாலும் கூட அதிக நல்லதை செய்யக்கூடியவர் சூரியன் தான். தனுசுல இருக்கக்கூடிய குரு ஆன்மீகத்தையும் செல்வத்தையும் கொடுக்கக்கூடியவர். அந்த இடத்துல மீனத்தில் செல்வத்தை வழங்காம ஆன்மீகத்தை நிறைய போதிக்கிறார். பெரிய எதிர்ப்புகளை சந்திச்சா மட்டுமே தான் மீனம் ஜொலிக்க முடியுது. சூரிய பகவான் 6ஆம் இடத்துக்கு அதிபதியாக வருது. எதிர்ப்புகளை தாண்டினா உச்சபட்ச நிலை, எதிர்ப்புகளை சந்திக்கலைன்னா ஒண்ணுமே இல்லை. பெரிய அளவிலான மீனராசி என்பவர்கள் நிறைய பேருக்கு முதல் திருமணம் சோபிக்கலை, 2வது திருமணத்துல நல்ல நிலைமை ஏற்படுது. ஆன்மீக டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சுபாஷ் பாலகிருஷ்ணன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஜோதிட ரிலேட்டடா நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் இன்னைக்கு என்ன சார் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்? இன்னைக்கு ராசிகள் 12 ராசிகள்ல வித்தியாசமா ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த கிரகத்தின் மூலியமாக நல்லது என்பது நடக்கும். ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த கிரகம் கை கொடுக்கும். பிறப்பு ஜாதகத்தில் வித்தியாசமல்லாத பட்சத்துல பொதுவாக ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த கிரகங்கள் ரொம்ப அருமையா கை கொடுக்கும், அந்த டாப் 3 பிளானட்ஸ், முதல் 3 கிரகங்கள், அந்த கிரகங்கள் என்ன செய்வாங்க அப்படிங்கிறதையும் ஸ்பெசிஃபிக்கா பார்க்கறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். சூப்பர் சார். சார் இப்போ அந்த பிளானட் மட்டும் நான் டெய்லியும் ரொம்ப ஸ்பெஷலா கும்பிட்டா எனக்கு உண்மையாவே ரொம்ப நல்லது நடக்குமா? மிகப்பெரிய நல்லது. அருமையான கேள்வி. மிகப்பெரிய நல்லது. வாழ்க்கை மாற்றங்கள் நடக்கும். அதே மாதிரி வெறுமன ஜோதிட பத்தியே பேசிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள் தகவல் பரிமாறி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்துல இசையோட சேர்த்து பேசினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி ஒவ்வொரு ராசியினருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு பாடலையும் நம்ம டெடிகேட் பண்ணுவோம். தற்சமயம் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள்ல வச்சு, அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை இருக்கிறத வச்சு அதற்கேற்ற பாடலை அவங்களுக்கு சமர்ப்பணிக்குவோம். மீனம்க்கு அந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய அந்த 3 கிரகங்கள் என்ன சார்? ஏன்னா இப்போ அவங்களுக்கு ஜென்மத்துல வேற சனி சார், அவங்க இன்னுமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பா மீனத்துக்கு எப்பவுமே குரு, சூரியன், சந்திரன் இந்த 3 கிரகங்கள் தான் மீனத்துக்கு அருமையான ஒரு விஷயங்களை செய்யக்கூடிய கிரகங்கள். இதில் ராசிநாதன் குருவை விட சூரியன் 6ஆம் இடத்துக்கு அதிபதியாக வந்தாலும் கூட அதிக நல்லதை செய்யக்கூடியவர் சூரியன் தான். அதனால் இதில் செவ்வாயை நம்ம ஓரளவுக்கு சேர்த்துக்கலாம். பட் கம்பேரிட்டிவ்லி சூரியன் ஒரு சுய ஜாதகத்தில் நல்லா இருக்கும்போது மீனத்துக்கு ரொம்ப நல்லா வாழ்க்கை அமையுது. மீனத்தை பொறுத்த வரைக்கும் குரு தன்னுடைய ராசிநாதன் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா நிறைய டிட்டாச்மெண்ட்டை போதிக்கிறார். அது மோட்சஸ்தான். தனுசில் இருக்கக்கூடிய குரு ஆன்மீகத்தையும் செல்வத்தையும் கொடுக்கக்கூடியவர். அந்த இடத்துல மீனத்தில் செல்வத்தை வழங்காம ஆன்மீகத்தை நிறைய போதிக்கிறார். அது நல்லதா சார்? ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் கெட்டது. ஏன்னா மீனத்துக்கு சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய வீடுனால ஒரு பக்கம் கடவுள் பிடிச்சி இழுக்கிறாரு, ஒரு பக்கம் இந்த காசு, இந்த சுகபோகங்கள் பிடிச்சி இழுக்குது. இதுக்கு நடுவில் இவங்களுடைய பிரயாணம் நடக்குது. இதுதான் பெரிய தொந்தரவு. இதுக்கு அடுத்தபடியாக சூரியன் என்னன்னா பெரிய எதிர்ப்புகளை சந்திச்சா மட்டுமே தான் மீனம் ஜொலிக்க முடியுது. சூரிய பகவான் 6ஆம் இடத்துக்கு அதிபதியா வருதுனால எதிர்ப்புகளை தாண்டினா உச்சபட்ச நிலை, எதிர்ப்புகளை சந்திக்கலைன்னா ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுன்னா அங்க போய் உட்காரு, இல்லைன்னா மிடில் நீ இருக்க முடியாது. அப்படி பண்ணுது. அதுக்கு அடுத்தபடியாக செவ்வாய் கண்டிப்பா தனஸ்தானத்துக்கும் பாக்கியத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவர். நிறைய விஷயங்கள்ல இவங்களை காப்பாற்றி கொண்டு வர்றார். இவங்களுக்காக இவங்களுடைய எதிரிகள்கிட்ட போய் சண்டை போடுறாரு. இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கும். எதிரி பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பான். ஆனால் செவ்வாய் போய் வாமான குழந்தை அப்படியே இந்த பேபிஸ் டே அவுட்டில் அந்த மங்கி கூட்டிகிட்டு வரும், அந்த மாதிரி கூட்டிகிட்டு வர்றாரு, காப்பாற்றி. அதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ சந்திரன், இந்த சந்திரன் 5ஆம் இடத்துக்கு அதிபதி. இவங்களை நிலையில்லாத மனதை கொடுத்துட்டு அதுலேயே ஒரு ஜெயிக்க வைக்கிறார். த்ரெட்டை கொடுத்து ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறாரு. ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட்டிலேருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுத்து இடமாற்றத்தை கொடுத்து அங்கிருந்து ஒரு வளர்ச்சியை கொடுக்கறது தான் சந்திரன் பண்ணுறது. இப்போ மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 4 கிரகங்களில் செவ்வாய் ரொம்ப நம்ம சொன்னோம் சூரியன் அளவுக்கு இல்லைன்னு சொன்னோம். சில இன்ட்ரிகேட் விஷயங்களை செய்யக்கூடியது செவ்வாய். எப்படின்னா வாழ்க்கை துணை 2ஆம் திருமணத்தை பற்றி பேசக்கூடியது செவ்வாய். அதே மாதிரி தன்னுடைய முதல் குடும்பத்தில் நிறைய வாக்குவாதங்களை ஏற்படுத்தக்கூடியது செவ்வாய். பெரிய அளவிலான மீனராசி என்பவர்கள் நிறைய பேருக்கு முதல் திருமணம் சோபிக்கலை, 2வது திருமணத்தில் நல்ல நிலைமை ஏற்படுது. இதற்கும் செவ்வாய் தான் காரணம். அந்த அனுபவத்தை கொடுத்து இவங்களை தயார் பண்ணி குடும்ப வாழ்க்கைக்கு லாயக்கில்லாத ரொம்ப நல்லவங்களாவோ அல்லது ரொம்ப கெட்டவங்களாவோ மீனராசி நண்பர்கள் மாறுறதுக்கெல்லாம் செவ்வாய் தான் காரணம். சார் நான் செவ்வாய் ரொம்ப பாசிட்டிவிட்டின்னு ரொம்ப மனசில் நினச்சேன். கண்டிப்பாக செவ்வாய் பாசிட்டிவ் தான். ஆனால்
சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் பொறுத்து. சுய ஜாதகத்தில் செவ்வாய் சற்று வலிமை இழந்து இருந்தால் இந்த விஷயங்களை செய்கிறார். ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க நடக்கும். அதே சுய ஜாதகத்தில் நல்லா இருந்தார்னா அருமையான பலன்களை செவ்வாய் செய்கிறார். ஃபைன் சார். சார் அப்போ இவங்களுக்கு சிச்சுவேஷன்ஸ் சார், மீனராசியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இவங்க ஆண் மீனராசி பெண் மீனராசி 2 பேருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு எது அப்படின்னா, இந்த இன்ஸ்பிரேஷன் சாங் தான் இவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். டெடிகேட் பண்ணுவோம். தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ நினைக்கலாமா, வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா. இதுதான் இவங்களுக்கு 7.5 சனி ஜென்ம சனிக்கு உண்டான இது. ஆனால் எதிர்காலத்தில் மீனராசிக்கு எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவள் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே. இது ஏன் எதிர்காலத்துக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, உங்களையே நீங்கள் தாழ்வாக நினைக்காதீங்க. நம்ம எல்லார்கிட்டையுமே தவறுகள் இருக்குது, மீனராசி உட்பட. அப்போ மீனராசி அன்பர்கள் மற்றவங்க சொல்கிறத வச்சு உங்களை அண்டர் எஸ்டிமேட் நீங்கள் பண்ணாதீங்க. எல்லார்கிட்டையும் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு காலத்தில் உங்ககிட்ட இருக்கிற அளவு கூட நல்லது மற்றவங்கள்ட்ட இல்லை. அதை நீங்கள் நினச்சி வாழ்க்கையில் நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல கவனம் வச்சு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி என்பது உண்டு. சார் 3 கிரகங்கள் மட்டும் தானே சார் நம்ம பேசணும். அப்போ மற்ற கிரகங்களோட ரோல்லாம் என்ன சார்? அதாவது நம்மளோட கேள்வி என்னென்ன தலைப்பில் டாப் 3 பிளானட்ஸ், ஒரு ராசிக்கும் நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் 3. மற்ற கிரகங்கள்லாம் கெட்டது செய்யுமானா, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு கிரகம் அந்த பேலன்ஸ், இயற்கைக்கு நல்லதும் கெட்டதும் சேர்ந்தே தான் இருக்கும், அதை கொடுத்து தான் ஆகணும். அது கெட்டது செய்கிறதா அர்த்தம் இல்லை. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ராகு கேது பற்றி நம்ம பேசல. நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள், அது எந்தெந்த ராசிக்கும் கூட நல்லதும் கெட்டதும் மாறி மாறி செய்வாங்க. ஸ்டாண்டர்ட் கிடையாது, இப்படிதான் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ராகு கேதுவை கணிப்பது என்பது மிக கடினம். அதே மாதிரி நம்ம மிச்ச எல்லா கிரகத்தை பற்றியும் பேசியிருக்கோம். புஜாதிபர்கள், அதாவது சுக்கிரன், சனி, குரு, செவ்வாய், புதன் 5 பேரை பற்றியும் பேசியிருக்கோம். சூரிய சந்திரர்களை பற்றியும் கூட பேசியிருக்கோம். ராகு கேதுவை தான் நம்ம பேசல. ராகு கேதுவை பற்றி யாருமே பேச முடியாது. ஷேடோ பிளானட்ஸ், எந்த இடத்துல ஒவ்வொரு ஜாதகத்தில் இருந்து என்ன செய்வாங்க. இப்போ நம்ம 7 கிரகங்களை பற்றி பேசணும். உண்மையில் சொல்ல போனால் ராகு கேதுவுடைய எஃபெக்ட் தான் இந்த 7 கிரகங்களோட அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த 2 கிரகங்கள் பவர்ஃபுல்லான கிரகங்கள், பெரிய யோகங்களை தரக்கூடிய கிரகங்கள். உங்களுடைய கர்மா கொஞ்சம் நல்லா இருக்குது, நீங்கள் ஒழுக்கமாக இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களை தரக்கூடிய ராகு கேது கிரகங்கள். அதனால் குஜாதிபர்களை விட, சூரிய சந்திரர்களை விட ராகு கேதுக்கள் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் எப்படி பிறப்பு ஜாதகத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத கணிச்சு தான் அதை சொல்லணும். அதுக்கே கஷ்டம். அதனால் மற்ற கிரகங்கள்லாம் கெடுதல் செய்வாங்களா அப்படின்ற கேள்விக்கு சொல்லணும்னா அப்படி அர்த்தமே இல்லை. இப்போது ஒரு பையனே இருக்கார், ஒரு பெண்ணை காதலிக்கிறார். கடவுள் என்ன பண்ணணும்? இப்போ கடவுள் நேரில் வந்துட்டார். என்னப்பா, உனக்கு 2 ஆப்ஷன் தரேன், கல்யாணம் பண்ணுறியா இல்லை வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு. இது காதல் கல்யாணமாக மாறணும் அப்படின்னு ஒரு வரம் கேட்குறாரு. அதே வரம் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு கொடுத்துட்டாருன்னா கல்யாணமாக ஆயிடுச்சு. 2 வருஷத்துல இந்த பையன் சொக்கா கிழிச்சிட்டு சுற்றுறான் அப்படின்னா இப்போ கடவுள் அவனுக்கு செஞ்சது நல்லதா கெட்டதா? அப்போது மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம பின்னாடி பார்த்து தான் இப்போ நடக்கிறது கரெக்டாக தப்பான்னு சொல்ல முடியும். இப்போ நடக்கிறத வச்சு தான் அடுத்து நடக்க போகிறது கரெக்டாக தப்பான்னு சொல்ல முடியும். முன்னாடி பார்த்து சொல்ல முடியாது. ஆல்வேஸ் லுக்கிங் பேக்வேர்ட் வி கேன் கனெக்ட் த டாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நமக்கு நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் நமக்கு மிகப்பெரிய கெடுதலாக இருக்கலாம் நாளைக்கு. இன்னைக்கு நம்ம எதை கெட்டதுன்னு நினைக்கிறோமோ நம்புகிறோமோ அது நாளைக்கு மிகப்பெரிய நல்லதாக இருக்கலாம். அதனால் அந்த புத்தி நமக்கு, ஞானம் நமக்கு கிடையாது. கடவுளுக்கு தான் தெரியும் நமக்கு உண்மையிலேயே எது நல்லது, உண்மையிலேயே எது கெட்டது. இதை வச்சு தான் குழப்பிக்கிறோம். இந்த கிரகம் கெட்டது செய்யுமா நல்லது செய்யுமான்னு குழப்பிக்கிறோம். மக்களிடையே ஜோதிடத்தை பற்றின புரிதல், பல நபர்கள் ஜோதிடம் இல்லை, பொய், கடவுள் இல்லை, மறுப்பாளர்கள் இருக்காங்க. யாரையும் நம்ம தனிப்பட்ட அவங்க நம்பிக்கையில் தலையிடுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. நமக்குன்னு சில கேள்விகள் இருக்குல்ல, நியாயமான கேள்விகளை கேட்டு தானே ஆகணும். இப்போ இத்தனை ராசிகளை பற்றி பேசணும், கிரகங்களை பற்றி பேசணும். ஜோதிடம் பொய் அப்படின்னா 7 நாட்கள் வாரத்தில் கிரகங்களோட பேர் தான் வச்சுருக்கோம். 12 மாதங்கள் 12 ராசிகள்லேருந்து வந்தது. தமிழ்னு சொல்கிறோம். தமிழ் கேலண்டரில் 27 நாட்கள் தான் இருக்குது, 27 நட்சத்திரங்கள்லேருந்து வந்தது. இப்போ நமக்கு ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லைன்னா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்னு இப்படி சொல்லிட்டு ஜோதிடத்தை நம்பலைன்னா 2 வேறையாச்சு. டபுள் ஸ்டாண்டர்டு. அப்போ ஜோதிடம் பிடிச்சதோ பிடிக்கலையோ நம்பலையோ உலகம் முழுக்க நான் சொல்கிறேன், நீங்கள் ஜோதிடத்தை தான் ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியாமே ஃபாலோ பண்ணுறீங்க.
அடுத்தபடியாக கடவுள் நம்பிக்கை மறுப்பாளர்கள் இருக்காங்க. யாரையும் காயப்படுத்தணுங்கிறது நம்ம நோக்கம் இல்லை, மரியாதை இல்லாமல் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பட் எனக்குள்ள சந்தேகத்தை நம்ம கேட்போம். நம்ம காமாட்சி அம்பாள் சிலை இருக்கு, கர்ப்ப கிரகத்தில் இருக்கா, அவளுக்கு மாலை போடுறோம், அபிஷேகம் பண்ணுறோம், மாலை போடுறோம். கல்லுக்கு போய் மாலை போடுறீங்களே, இது ஒரு பகுத்தறிவா அப்படின்னு கேட்கக்கூடிய பல அறிவானந்த சிந்தனையாளர்கள் இருக்கக்கூடிய இந்த பூமியில் இறந்து போன தலைவரோட சிலைக்கு மாலை போடுறோம். அப்போ அந்த அவர் தலைவர் வந்து மோந்து பார்க்குறாரா, ரோஜா பூவா சாமந்தி பூவான்னு? இது எந்த பகுத்தறிவு? ஒரு சமாதி மேலே டைல்ஸு ஓட்டிருக்கு, கிரானைட்டு, 30 வருஷம் 10 வருஷம் 40 வருஷத்துக்கு மேலே அந்த பூ அலங்காரம் பண்ணுறோம். அந்த டைல்ஸ் அதை பார்க்குதா? அது பூங்கிறது முகர்றதுக்கு. அப்போ இறந்து போன டைல்ஸில் போய் வெயில் படுற இடத்துல போய் பூவை வைக்கிறீங்களே, இது என்னது? இது ஒன்று பர்ஃப்யூம் தயாரிக்கணும், அதில் ஒரு பகுத்தறிவு இருக்குது, அனுபவிக்கிறதுக்கு வாசனை திரவியம் போட்டுக்கிறீங்க. இல்லை பூ வச்சு மருந்து தயாரிக்கிறீங்க, அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. இறந்து போன சிலைக்கு போடுறீங்களே, இது என்ன? இது பகுத்தறிவு. அப்போ அங்கே ஒரு பகுத்தறிவு, இங்கே ஒரு பகுத்தறிவு. மாற்றிப்போம் சார். மாற்றிப்போம். இல்லை மாற்றிக்கணும். இல்லை சார், எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாற்றிப்போம். அது இப்போ மாற்றிக்க, அது இது மக்களுக்கு தெரிஞ்சால் போகணும், அவ்வளோதான். தவிர அதுக்கு உண்டான விடையும் கிடச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, கிரகங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது 7.5 சனி அஷ்டம சனி இருக்க ராசிக்காரர்கள்ட்ட கேட்டாலே சொல்லுவாங்க, இது வரைக்கும் லைஃப் நல்லா போயிட்டு இருந்துச்சு, காரண காரியமே இல்லாமல் பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அதுக்கு காரணம் உழைப்பு இருக்கு, அதே மனிதன் அதே புத்தி இருந்தும் கிரகங்களுடைய ஆதிக்கம். ஒன்னே ஒன்று, எதுவாக இருந்தாலும் முதல்ல அந்த கடவுள்கிட்ட விட்டுட்டு நீங்க வந்து உங்களோட வேலையை மட்டும் செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதே. அதான் அப்படின்றது மட்டும் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.